நான் இருக்கிற இடத்துல ஒரு தடவை பெரிய தகராறு ஒன்று ஆரம்பித்தது. அதன் மூலம் நானும் அடிக்கப்பட்டேன். அதிகமாக அடிக்கப்பட்டது நான் தான். என்னுடைய மூக்கை அடித்து உடைத்து விட்டார்கள். என்னுடைய கண்ணாடி உடைந்து விட்டது. நான் வைத்திருந்த செல்போன் உடைந்து விட்டது. முதுகிலே அடி கொடுத்தார்கள். இதை உடைந்தது மாத்திரமல்ல, என்னுடைய இரத்தத்தினால இருந்த அந்த இரத்தத்தை எடுத்து என்னை அடித்தவனையே அவனுடைய சட்டையில தடவி இப்பொழுது திருப்தியாக இருக்கிறதா என்று நான் அவர் கேட்டபோது அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று நடந்தது, ஒரு அற்புதம் நடந்தது. நான் அதையும் எல்லா இடங்களிலும் சொல்லுவது வழக்கம், இங்கேயும் சொல்லுவது. ஒருவேளை கேட்டவர்கள் இருப்பீர்கள், கேட்காதவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முந்தின 3 வாரங்கள் நான் ஐரோப்பாவுக்கும் கனடாவுக்கும் ஊழியம் செய்துவிட்டு தான் பீகார் திரும்பி இருந்தேன். அன்றைக்கு முந்தின நாள் தான் திரும்பி இருந்தேன். நான் இங்கிலாந்துக்கு போகும்போது என்னுடைய கழுத்தில் பயங்கரமான ஒரு வலி இருந்தபடினால கொஞ்சமும் திரும்ப முடியாதவனாக நான் பிரசங்கம் பண்ணியிருந்ததை பார்த்த என்னுடைய ஒரு சகோதரன், அண்ணே எனக்கு இந்த பிரச்சனை இருந்து நான் கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்தனால என் கழுத்தை அப்படி மாட்டிடுச்சு. டாக்டர்கள் எனக்கு ஒன்று செஞ்சாங்க, அதை எங்கள் வீட்டுக்கு வாங்க செய்கிறேன்னு சொல்லி ஒரு ராமச்சந்திரன்கிற ஒரு நபர் இங்கிலாந்தில் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவருடைய மனைவி செல்வியை பார்த்து பிரேசிலில் இருந்து வந்த அந்த கோதுமையை மைக்ரோ ஓவனில் போட்டு நல்லா ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒத்தனம் கொடுத்ததில் எனக்கு இன்னும் வேதனை அதிகமாயிடுச்சு. அவர் சொன்னார், அதுக்கு பிறகு ஒரு படுக்கையில் போடுங்க அப்படின்னு சொல்லி, அது அரிசி புடைக்கிற மாதிரி புடைக்கிற ஒரு படுக்கை, அதில் போட்டால் எனக்கு இன்னும் நான் சத்தமாக அலற ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் என்னெல்லாமோ செய்தார்கள். மலேசியாவிலிருந்து ஒரு பிசியோதெரபிஸ்டை கொண்டு வந்தார்கள். ஒன்றும் கேட்கவில்லை. அந்த வேதனையோடு கூட கழுத்தை கொஞ்சமும் திருப்ப முடியாதபடி வேதனையோடு கூட நான் ஜெர்மன் தேசத்துக்கு போக வேண்டியிருந்தது. இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஆகையினால் அவர் நேரடியாக ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கை நிறைய மாத்திரையும் ஒரு சிகப்பு லைட்டையும் கொடுத்து இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் சரி வரல. அங்கே இருந்து நான் ஆம்ஸ்டர்டாமுக்கு போனேன், ஹாலண்டில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு இவர் ஃபோன் பண்ணதுனால அவர் ஏர்போர்ட்லேயே எனக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டர்னு ஒன்று போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அது என்னமோ அக்கினி ஊற்றுன மாதிரி இருந்ததுன்னு எனக்கு பயங்கர வேதனை. அதுக்கும் சரி வரல. அதை முடிச்சுட்டு பாரிஸ்க்கு வந்தேன். அவர் சொன்னார், இதுக்கு ஹார்ட் பிளாஸ்டர் போடக்கூடாது, கோல்டு பிளாஸ்டர் போடணும்னு சொன்னார். அது ஐஸ் வச்ச மாதிரி இருந்து அதுவும் வேதனை தான். இப்பவும் எனக்கு வலி அதிகமாகிக்கொண்டே வந்தது. 3 வாரங்கள் பிரசங்கம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நான் கனடாவுக்கு போனேன். அங்கே கனடாவில் இருக்கிற போதகர் நேரடியாக கைரோ பிராக்டர்னு சொல்கிற ஆர்த்தோ டாக்டர் இடத்துல கொண்டு வந்தால் எனக்கு 10 எக்ஸ்ரே எடுத்து என்ன ஒரு பெரிய விசேஷ டேபிளில் போட்டு டக்குன்னு எல்லாம் முடித்தார். வேதனையின் உச்ச கட்டத்தில் இருந்து நான் இந்தியாவுக்கு எப்படியோ பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன், உயிரோடு வந்துட்டேன். ஆனால் கழுத்தெல்லாம் பயங்கரமான வேதனை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, வந்த அடுத்த நாள் அவன் போட்ட அடியில் எல்லாம் சரியா போச்சுது. அப்போ எனக்கு 6 நாட்டு வைத்தியர்கள் பார்க்க முடியாததை ஒரு அடி கொடுத்து சரியாக்கிட்டான்னு நம்ம ஆளுங்க எவ்வளோ பெரிய ஆட்கள். அதனால கூட்டமாக வந்திருந்த அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொன்னாடை போத்துனீங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு, நான் அந்த ஒரு 99 வீட்டுக்காரங்களுக்கும் போய் நான் பொன்னாடை போத்துற மாதிரி குளிர்காலத்துக்கு நல்ல காஷ்மீரி சால் வாங்கி தேங்க்யூ. அவங்களுக்கு ஒன்றுமே புரியும், என்னோட அடி வாங்கிட்டு தேங்க்யூ சொல்கிறாரு. நான் அந்த பொன்னாடைகள்லாம் நம்பாது காரணம் சொல்கிறேன். அதில் பொண்ணும் கிடையாது, அது ஆடையும் கிடையாது. அதனால் இந்த பொன்னாடைங்கிற வார்த்தையே நான், ஆனாலும் அவர்களுக்கு அது கொடுத்ததுனால இன்னைக்கு அதற்கு பிறகு அங்கே ஒருவர் கூட எங்களுடைய ஊழியத்தை எதிர்க்கிறவர்களாக மாறாதபடி தேவன் காத்துக்கொண்டா. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய அன்பு. எங்கே அன்பு உண்டோ அங்கே மன்னிப்பு உண்டு, எங்கே மன்னிப்பு உண்டோ அங்கே சிநேகம் உண்டு. அங்கே மனிதன் ஆதாயப்படுத்தப்படுகிறான். சிலுவை நமக்கு கூறுவதெல்லாம் இதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அன்பை வெளிப்படுத்துகிற இந்த சிலுவை. அதை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்றுதான் பவுலும் நம்முடைய முன்னோர்களும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கோ பெரிய கார் இருந்தாதான் பெரிய ஊழியக்காரர். தம்பாவா வந்து முன்னால பின்னால துப்பாக்கி ஏந்தினவர்கள் வந்தாதான்
அதாவது பாடி கார்டு வந்தாதான் அவங்க பெரிய ஊழியக்காரங்க, அவங்ககிட்ட தான் என்னமோ வரத்தெல்லாம் ஆண்டவர் கான்ட்ராக்டராக கொடுத்துட்ட மாதிரி நம்மளும் நினைத்து கொண்டு அவங்க வந்தால் பண்ணுகிற அட்டகாசங்களுக்கு அளவே கிடையாது. உங்கள் ஊரில் நடக்கிறது தானே சொல்கிறேன் நான். கவனியங்கள் அருமையானவர்களே, வெளியே இருப்பவர்களை சந்திப்பதற்கு நம்மிடத்தில் ஆயுதம் உண்டு. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அது ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அரண்களை நிர்மூலமாக்குகிற அந்த ஆயுதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சபை அதை உபயோகப்படுத்துவதற்கு மறந்து விட்டது என்று நான் சொல்லுவேன். ஆகையினால் தான் நாம் வெளியே உள்ளவர்களை ஆதாயப்படுத்த கூடாமல் இருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மோசமான சத்துரு சபையை தாக்குவதற்கு பவுல் சொல்கிற இந்த காரியங்கள் போதுமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அது வெறும் மிகுந்த கண்ணீரோடு சொன்னேன் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறபடினால அவைகளை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. அவன் எல்லா சபைகளுக்கும் இதை நினைப்பூட்டுகிறவனாக இருக்கிறதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாக சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்ன என்று சொல்கிறான் வாசிக்கலாம். முதலாவது பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற சில வார்த்தைகளை பார்க்கலாம். இவர்கள் யார், சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் இவர்கள் யார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். வாசிக்கலாம். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர், வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். கொஞ்சம் பேர்ல இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை. அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன தெளிவான ஒரு எச்சரிக்கையை பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிறதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சிலுவைக்கே பகைஞர்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்லி அங்கே எழுதியிருக்கிறான் பாருங்கள். இந்த பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கண்களை திறந்து, நம்முடைய அறிவு கண்களை திறந்து, மனக்கண்களை திறந்து, என்னுடைய இடத்திலே கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு தான் இயேசுவிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று சொல்வது போல இன்றைக்கு பிரசங்கங்கள் மாறிவிட்டபடியினாலே அநேகர் இந்த வலையில மாட்டிக்கொண்டார்கள். அதைத்தான் தேடி, நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல அதைத்தான் தேடி ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். பவுல் இதை குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் வேதனையோடு சொல்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். மறுபடியும் வாசிக்கலாம் சிஸ்டர். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆகையினால் தான் கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் இதே காரியத்தை மனதில் வைத்தவராக கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை ஏன் நாடுங்கள்? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப 3வது வசனத்தை நான் திரும்ப படிக்க போறேன். நீங்க பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து நீங்க மரிச்சிட்டீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுருங்க. இன்னைக்கு சபைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? We are not crucified properly. நாம் சரியாக சிலுவையில் அறையப்படவில்லை. நான் எப்பொழுதும் சொல்கிறதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நாம் எதற்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம் தெரியுமா? அதற்கு முன்னதாக கொள்கைக்காக கொல்லப்பட்டவர்கள் இல்லையா? நம்முடைய நாட்டிலே உண்டு. காந்தி உண்டு, இந்திரா காந்தி உண்டு, ராஜீவ் காந்தி உண்டு. இவர்கள் எல்லாம் வெடிகுண்டு வைத்து கொல்லப்பட்டார்கள் அல்லது துப்பாக்கியால கொல்லப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? வெளிநாட்டில் ஆபிரகாம் லிங்கன் என்று ஒன்று உண்டு. வெள்ளையருக்கும் கருப்பரையும் இடையிலே இருக்கிற சுவரை உடைப்பதற்கு அவர் முயற்சித்தேனா, அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறது போல் ஜான் எஃப் கென்னடி என்கிற அமெரிக்க பிரசிடென்ட் கொல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், அங்கே முஜ்பீர் ரஹ்மானும் சுட்டுதான் கொல்லப்பட்டார். அவர்தான் சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு காரணமாயிருந்தவர், அவரே சுட்டுக் கொல்லப்பட்டார் தெரியுமா? அங்கே இலங்கைக்கு போனால் பிரேமதாசா என்கிற அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டரை அவர்கள் வெடிகுண்டு வைத்து கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமல்லவா? அவங்கெல்லாம் செத்த நாள் குட்னு போடாம கிறிஸ்து மட்டும் செத்த நாள் அவர் யூதர்களால் தான் அவளும் இவங்களை போல அடிக்கப்பட்டார். அவர் மட்டும் சிலுவையில் அறைந்த நாளை குட் ஃப்ரைடே என்று ஏனென்றையா சொல்லுகிறீர்கள் தான் நான் சொல்வேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பது செய்தி. கிறிஸ்துவுடனே நானும் அறையப்பட்டேன் என்று சொல்வது நற்செய்தி. அல்லேலூயா. பாடும்போது அழகாக பாடுவோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள நீங்க கையெல்லாம் தொட வேண்டாம், அடி விழுந்துற போகுது உங்களுக்கு. பக்கத்தில் இருக்கங்க, சரியா செத்தீங்களா கேளுங்க, கொஞ்சம் கேட்டு வைங்களேன். இந்த நாளில் இதையாவது ஞாபகப்படுத்திங்க. நீங்க சரியா சாகாதனால வந்த வேணதான். இருக்கிறது கல்யாணம் தான் என்றாலும் இன்னும் நம்ம பூட்டனார் பிறந்த ஊர் நமக்கு ஞாபகம் இருக்கு. எந்த ஊருக்காரன் தெரியுமா? அப்பா, நாங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? எங்க ஊர்ல நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா? அங்க நல்லா இருப்பேன்னா இங்க எதுக்குப்பா வந்த? ஹலோ, அங்க நல்லா இருந்தேன்னா எதுக்குப்பா இங்க வந்தேன்னு கேட்டாதான் தெரியும். many times வீண் மேட்டிமைகளுக்கு காரணம் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய விதமாய் அறையப்படாததே. இந்த சிலுவையில் அறையப்படாதவர்களுடைய பிரசங்கங்களிலே தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்று பவுல் கலாத்தியர் 5:24 எழுதுகிறாரே. தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து இருக்கிறார்களே கிறிஸ்துவுடையவர்கள். கலாத்தியர் 6:14 உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிற இந்த வார்த்தைகள் நம்மை ஆழமான அனுபவங்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மூழ்கடித்திருக்க வேண்டும். அது நடக்காதபடியினால் தங்கள் வயிற்றுக்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தைகள், அவருடைய மகிமை இலட்சை என்று சொல்லுகிற வார்த்தைகள் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் மந்தையை கெடுப்பதற்கு போதுமான வல்லமையா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா?
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.